Hello guys, welcome to Sled Squad. Hi Madhu, hi Praju. Bro, hi Prithvi bro, hi Prijwal. வணக்கம் வணக்கம் வணக்கம். Hello, hi viewers, hi. இன்னைக்கு நம்ம போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ ஆஃப் ஆர்சிபி vs ஜிடி தான் பார்க்க போறோம். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் பை ஆர்சிபி, எக்ஸலண்ட் பேட்டிங் டு சேஸ் தட் ஆஃப் ஆஃப்டர் ஹேவிங் சச் அ டோட்டல் ஆன் தி போர்டு. ஒரு ப்ரெஷர் இல்லாம ஐ திங்க் தே சேஸ்ட் இட் ஆஃப் ஈஸிலி. I think a lot of teams like Mumbai and other teams who are not able to LSG. So இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க அந்த சேசிங் அண்ட் as well as அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றதுக்கு. மேபி தே ஷுட் டேக் சம் ஹிண்ட் ஃப்ரம் திஸ் டீம்ஸ் எப்படி எடுத்துட்டு போகணும் அந்த சேஸ்ன்றது. ஸோ ஐ திங்க் லெட் ஸ்டார்ட் ஆஃப் கைஸ். இனிஷியல் தாட்ஸ் ஃப்ரம் த மேட்ச். I mean, before starting, I want to talk with Prajwal. The Prajwal was, yesterday so confidently, and the confident in Krahoven of Prajwal. FD, the Prajwal told it, GT, and the post-match review, RCB, how do I say it? We know top of the table is Punjab, but you go ask anybody, சின்ன பசங்க இருந்து பெரிய பசங்க வரைக்கும் கேளு, who is dominating this year IPL? Everybody will tell RCB. But comparing RCB, பட் GTB, நான் hmm, இரு இரு இரு. நான் லைக் எல்லாம் ஐ அக்ரி இல்லைன்னு நான் hmm, சொல்லவே இல்லை. நான் hmm, ஆக்சுவலி நேத்து மேட்ச் சாரி இன்னைக்கு இது மேட்ச் மட்டும் தான் இன்னைக்கு மேட்ச்ல பத்தி மட்டும் தான் பேசினேன். ஈவன் hmm. இன்னைக்கோட மேட்சை பார்த்தேன்னா லைக் ஆல்மோஸ்ட் லைக் 15 ஓவர்ஸ் வரைக்கும் லைக் ஆர்சிபி வாஸ் நாட் ஏபிள் டு டேக் எனி விக்கெட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒன்ஸ் அந்த ஓப்பனர் நான் சொன்னேன் நேத்தும் ப்ரெஷர் பண்ணி சொன்னேன், ஜிடியோட ஓப்பனர்ஸ் விடலைன்னா தே வில் டெஃபினெட்லி செட் அ குட் டார்கெட். அவங்க ஓப்பனர்ஸ் வந்து லைக் 15th ஓவர்ஸ் நீ சொல்லு. ஆர்சிபியோட லைக் போலர்ஸை வச்சு போலர்ஸ் வந்து இது வரைக்கும் ஆடின எல்லா மேட்ச்லயும் அவங்க வந்து எப்படி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, இன்னைக்கு எப்போ விக்கெட்ஸ் எடுத்தாங்க, அது ஒண்ணு. அண்ட் இந்த ரெண்டாவது வந்து ஸ்கோர் வந்து 206 வந்துச்சு இனிஷியலி. அண்ட் இன்னைக்கு ஒரு மேட்ச் ஜிடி வந்து நிறைய மிஸ்ஃபீல்டிங் பண்ணாங்க, கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க. இல்லைன்னா மேட்ச் எப்பயோ டர்ன் இருக்கும். அண்ட் விராட் கோலி அப்புறம் நம்ம ஜேக்கப் பெத்தல் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. விராட் கோலி விக்கெட் உழுற வரைக்கும் லைக் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா யார் ஆடுனாங்க? யாரு ஆடினாங்களா? ஜேக்கப் லைக் இல்ல ஜேக்கப் ரெண்டு ரன் ஷாட் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலி 156 சாரி 170 160 15th ஓவருக்கு இருந்துச்சு. 17th ஓவர் வரதுக்குள்ள லைக் 3 விக்கெட்ஸ் டவுன், 5 விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. நான் கேக்குறேன், அவ்வளவு நல்லா ஆடிட்டு இருந்தவங்க ஏன் எதனால எப்போ முடிய வேண்டிய மேட்ச் அவங்க வரைக்கும் ஆட வச்சாங்க? சோ I mean, இந்த I'll இந்த definitely இது answer this. வந்து நான் ஏன் நேத்து Yeah, yeah. ஜிடின்னு சொன்னா, ஜிடி ஹேட் அ குட் பவுலிங். இன்னைக்கு ஆர்சிபி நல்லா ஆடினாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. லைக் ப்ரெஷர் இல்லாம எல்லாம் அவங்க ஆடலன்னு சொல்ல முடியாது, ப்ரெஷர் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் ஆர்சிபி டாமினேட் பண்ற ஒரு டீம் எப்படி ஆடி இருக்காங்கன்னு கூட நம்ம இப்போ அது கூட பேசணும். ஆடுறாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை, லைக் சூப்பரா ஆடினாங்க, தே பிளேட் இட். Hmm. பட் அந்த ஆர்சிபியோட பேட்டிங் இருந்துச்சா? திஸ் இஸ் I வாட் mean, அது Prajwal, சின்னசாமி I want to அது add this one சேசிங் point. சேஸ் வேற பண்ணாங்க. Yes, yes, I understand. ம். I have to add this point. RCB பண்ணது ஓப்பனிங் இல்லை, RCB பண்ணது சேசிங். அண்ட் அந்த என்ன சொல்றேன் 15 இன்னொன்னு ஓவர்ல சொல்றேன். இருந்து அந்த 15 ஓவர்ல 20 ஓவர்ல யாருமே இருக்கட்டும், ஈவன் யுசேந்திர சால் பேட்டிங் ஆடினா கூட டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாட மாட்டான். தே வில் ட்ரை டு கோ ஹெட் சேசிங் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் ஜிதேஷ் சர்மா, இஃப் யூ டாக் அபவுட் ரஜத் படிகர் அண்ட் தேவ்தத் படிக்கர், இவங்க எல்லாம் ஹிட்டர்ஸ் மோர் ஓவர். அண்ட் நீ சொன்ன மாதிரி அந்த 15th ஓவர்ல இருந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ் இருக்கு ஜோ பண்ணல ஆர்சிபினா, தட் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்டேக்கன். அந்த 5 ஓவர்ஸ் யாருமோ டிஃபென்ஸ் ஆட மாட்டாங்க, லைக் ஹவு அதர் டீம்ஸ் வில் ஸ்ட்ரகிளிங். பட் RCB was trying to chase. I agree that RCB came up to 18 or 19 over வந்தாங்க. I agree. But what you are trying to tell, as per your knowledge, RCB அவ்வளோ தூரம் எதுக்கு எடுத்துன்னு வந்தாங்கன்னு you are trying to put up the words. That's No, what no, no, no. my. No, no, அதை நான் கிளாரிஃபை Hmm, பண்றேன். அது சொல்ல வருவேன். hmm, hmm, நான் லைக் அவங்களுக்கு இருக்கிற அந்த பேட்டிங் ஆர்டர்ல அண்ட் அதுவும் சின்னசாமி மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல டூ hmm, நாட் சிக்ஸ் இஸ் நாட் அ பிக் டார்கெட். ஓகேங்களா? hmm, அவங்க hmm, அவங்க டீம்ல இருக்கிற ஓப்பனர்ஸ் மட்டும் சேர்ந்து அந்த ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அதுவும் சாய் hmm, சுதர்ஷன் மட்டும் தான் 100 அடிச்சிருக்கான். கில்லு hmm, கூட இன்னைக்கு பெருசா ஆடவே இல்லை. அப்படி hmm, இருக்கிறப்போ ஆல்ரெடி hmm, லைக் கோலி வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு.
லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஹாஃப் ஆஃப் தி மேட்சே அங்க ஆர்சிபி சைடு போயிடுச்சு அது எப்போ. அதுக்கப்புறமா எதுக்கு அந்த இது அதுதான் இது ப்ரோ நான் இது சொல்றேன். ஒரு ஆர்கியூபிள் பாயிண்ட் தான் சொல்றேன். ஆக்சுவலி. லைக் அடிச்சு ஆட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றேன். இல்ல இது ஒரு ஆர்கியூபிள் பாயிண்ட். இல்ல நேத்து இதேதான் நான் சிஎஸ்கே விஷயத்திலேயே சொன்னேன். whenever சஞ்சு பிளேயர்ஸ் nobody else plays. அததான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சிமிலர்லி இங்க அவ்வளவுதான், அதே கம்பேரிசன் தான். விராட் பிளேஸ் அண்ட் எவ்ரி ஒன் பிளேஸ் அரௌண்ட் ஹிம், அவ்வளவுதான் கான்செப்ட். இது சேசிங்ன்றதுனால அவங்க 19th ஓவர்ல முடிச்சாலும் 16th ஓவர்ல முடிச்சாலும் கேம் டன் இஸ் டன். ஏன்னா அவங்களுக்கு ரன் ரேட் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆல்ரெடி பாசிட்டிவ் ஒன்ல தான் இருக்காங்க. So there is அவங்க 16th ஓவர்லயே முடிக்கணும்னு ஒண்ணுமே இல்ல. 19 ஓவர்லயே முடிக்கலாம். அதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி. மது கேஸ்ட் क्वेश्चनக்கு தான் ஆன்சர் சொல்றேன். அவங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கலன்றதுக்காக பிருத்வி சொன்னாரு. லைக் யா வாட் பிருத்வி கால் இஸ் கரெக்ட். சஞ்சு சாம்சன் விக்கெட் போச்சுன்னா பெரிய சொல்ற பேர் இல்ல சென்னையில, டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். பட் ஆர்சிபி மூமெண்ட்ல அப்படி இல்ல. புவனேஸ்வர் குமார் வந்தா கூட அடிக்குவான். அண்ட் டாக்கிங் ஐ கேவ் யூ த கிளாரிட்டி. அந்த 15th ஓவர்ல இருந்து 20 ஓவர்ல யாரும் டெஸ்ட் மேட்ச் ஆட மாட்டாங்க, இல்ல ஓடி ஆட மாட்டாங்க. they will try to இல்ல டெஸ்ட் மேட்ச் ஆட வேணாம்ப்பா. டெஸ்ட் மேட்ச் ஆடவே வேணாம். அந்த அளவுக்கு டார்கெட் இருந்துச்சான்னு கேக்குறேன். அந்த மாதிரி அடிச்சாடுற அளவுக்கு இருந்துச்சா டார்கெட்னு கேக்குறேன். ஆல்ரெடி விராட் கோலி கொண்டு வந்துட்டாரு. எனக்கு இன்னும் புரியல. இப்ப பிருத்வி என்ன சொன்னாரு, 19th ஓவர்ல கூட முடிக்கலாம், 18th ஓவர்ல முடிக்கலாம். தட் மைட் பி தி பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஐ மீன் லைக் டாமினேட் பண்ற டீம் இப்படி ஓகே. லைக் அவங்க ஜெயிச்சு இல்ல ஆக்சுவலி அவங்க ஏன் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க, அவங்க ஏன் விக்கெட்ஸ லூஸ் பண்ணாங்க பேசிக்கலினா அவங்க ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க சீக்கிரமா. சோ அந்த ஒரு இதுல விக்கெட்ஸ் போயிடுச்சு. அவங்களுக்கு வர்றவங்க எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த ஒரு இதுல விக்கெட்ஸ் போயிடுச்சு. அவங்க ஒன்னும் ஐ திங்க் வாண்டடா அவங்க ஏதோ ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணி அவுட் ஆன அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. தேவர் ட்ரைங் டு ஃபினிஷ் அர்லி. இப்போ ஜிதேஷா இருந்தாலும் வந்தா 2 6 அடிச்சாங்க, பத்திதார் ஆல்சோ 2 6 அடிச்சான். தே காட் அவுட் இன் தட் சேம் ஓவர். பட் அது அப்படிதான் ஆடணும். பிகாஸ் தெர் இஸ் நோ பாயிண்ட் அங்க எடுத்துட்டு போறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு 3 விக்கெட்ஸ் போனதும் தே டிடன்ட் ஹேவ் an ஆப்ஷன். டிம் டேவிட் அண்ட் குருணால் பாண்டியா லாஸ்ட்ல மெதுவாக ஆடணும்னு வந்துருச்சு அது. ஸோ அதனாலதான் லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு போனாங்க அவங்க. நத்திங் அதர் தேன் தட். ஓகே, லெட்ஸ் லீவ் திஸ் டிஸ்கஷன் ஹியர். அவங்க எப்படி லேட்டா சேஸ் பண்ணாங்கன்றது வில் கம் டு தட். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் GT's பேட்டிங் அண்ட் RCB's bowling first. லைக் அதான் ஜிடி பேட்டிங்ல சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன் தான் வந்து நின்று ஆடினான் அந்த டீமுக்கு. சூப்பரா ஆடினான் அவன். ஆக்சுவலி இன்னும் 20th ஓவர் வரைக்கும் ஆடி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் ஜாஸ்தி வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். பட் அவன் பட் இருந்தாலும் ஒரு நல்ல நாக். லைக் என்டையர் ஸ்கோர்லயே அவனுக்கு தான் 100 ரன்ஸ் இருக்கும். ஸோ சூப்பரா ஆடினான். அவனை சுத்தி மற்றவங்க கூட ஆடினாங்க. ஸோ ஓவராலா ஒரு 206. சின்னசாமியில தட்ஸ் நாட் நான் என்ன சொல்றது பிக் ஸ்கோர் சொல்ல மாட்டேன். நாங்க 230 240 எல்லாம் அடிச்சிருக்காங்க நிறைய டீம்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின RCB கூட அந்த கிரவுண்ட் அடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் தே வேர் ஏபிள் டு மேக் இட். அண்ட் அந்த லாஸ்ட் 4-5 ஓவர்ஸ் RCB டிட் வெரி குட் பவுலிங் தான் சொல்லணும். ஏன்னா அது வரைக்கும் விக்கெட்ஸ் எடுக்க முடியல. ஓவருக்கு கரெக்டா ரன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க எடுத்த அந்த 3 விக்கெட் தான் அந்த ஸ்கோர் டிராப் ஆனதுக்கான ரீசனும் பிளஸ் RCB பக்கம் மேட்ச் டர்ன் ஆன ரீசனும் நான் சொல்லுவேன். ஒருவேளை அந்த ஓவர்ல விக்கெட்ஸ் போக மாதிரி இருந்தா ஐ திங்க் GT would have made much more runs தோணுது. பட் ஓவராலி பார்த்தா தே ட்ரைட் வெல்னு சொல்லணும். ஒரு மாதிரி டீசென்டான கேம் தான் ஆடினாங்க ரெண்டு சைட்ல இருந்தும். அண்ட் லாஸ்ட் 3-5 ஓவர்ஸ் RCB did a very good bowling தான் சொல்லணும். ஓகே மது, your thoughts? நேற்று நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஆச்சு. சாய் சுதர்ஷன் கேம் பேக், he bounced back with a good game. But yeah, again, Sai Sudarshan played very good now. But other than Gill Lagoto, they gave good support. But talking about the last 3-4 hours, it was not in GT side. RCB bowlers pushed on. And I think usually and the depth over that, it's good at batting. But in Pakamadi, I didn't see that, last 3-4 overs, GT could not do it. When it comes to Sai Sudarshan, he could have done better. I think 50 ball 100, there are நம்ம பார்த்துக்கிறோம். 50 ball 100 is, they've already chased before. I mean, they've done. So
ஐ திங்க் இன்னும் ஜிடி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம். டாக்கிங் லைக் ராகுல் டிவாடே அந்த ஷாருக் கான் அந்த ஐ மீன் தே குட் புஷ் திஸ் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக எக்ஸ்ப்ளோர் டார்கெட். Yeah, I think Sai Sudarshan, I think nothing to talk. He played really good knock அங்க. So other than that, சுப்மன் கில்லுமே ரொம்ப என்ன சொல்றது, சாய் சுதர்ஷன் அடிச்சிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இவன் மெதுவா ஆடினானா இதெல்லாம் அவனும் அக்கம்பனி பண்ணி அவனும் அந்த குயிக் ஸ்ட்ரைக் ரேட்ல கொஞ்சம் அடிச்சிருந்தான்னா மேபி தேட் போஸ்டட் சம்திங் லைக் க்ளோஸ் டு 220 ஆர் சம்திங், ஒரு டைட் சேஜா இருந்திருக்கும் லாஸ்ட்லன்னு தோணுச்சு. பிகாஸ் ஒன்ஸ் கோலி அண்ட் பத்திதார் அவுட் ஆன டைம்ல ஐ திங்க் தே ஸ்டில் நீடட் லைக் 40 ஆர் சம்திங் வேணுமா இருந்துச்சு. ஸோ மேபி அந்த 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா 60 ஆட் வேணுமா இருந்திருக்கும். ஸோ அகைன் பிரஜு சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் விக்கெட் தான். 206ன்றது செகண்ட் இன்னிங் ஸ்டேஜ்ல ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஸோ ஒரு 15-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மேபி தே குட் ஹேவ் ஸ்கோர்ட். 16 to 19 ஓவர்ஸ்ல அவங்க ஒரு பவுண்டரி கூட அடிக்கல. அதுதான் அங்கதான் மேட்ச் போச்சு அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் ஓவர்ல தான் மறுபடியும் அடிச்சாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் தே லாஸ்ட். ஆர்சிபி போல்ட் ரியலி வெல் அட் தட் டெத்னு தான் சொல்லணும். பூவி அண்ட் ஐ திங்க் ஹேசல் ஒரு 2 ஓவர்ஸ் போட்டான், பூவி ஒரு ஓவர் போட்டான். லாஸ்ட் ஓவர்ல ரசிக்தார் ஐ திங்க் கேவ் ஃபியூ ரன்ஸ் நினைக்கிறேன். அதுலதான் அவங்கள சாரி ரசிக்தார் இல்ல குருணால் பாண்டியா அவங்க 2 பேரும் சேர்ந்து ரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கதான் போச்சு. Yeah, so that is about the first innings. Let's move on to second innings. Yeah, you guys, RCB batting now, and what happened to GT? I mean, RCB batting பத்தி பேசணும்னா ஐ திங்க் நம்ம எதிர்பார்த்தோம் பெத்தல ஆடியாச்சுன்னு. அவனை இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருந்தா பிரஜல் எக்ஸ்பெக்டட் லைக் இன்னும் சீக்கிரமா முடிச்சுட்டு போகணும்ட்டு அது ஆயிட்கோ. இப்போ டோட்டல் ஜேக்கப் பெத்தல் நின்றுந்தா ஐ திங்க் தே வுட் ஹவ் ஃபினிஷ்ட் இன் 15-16 ஓவர்லேயே ஆயிட்கோ மேட்ச். பட் யா ஃபர்ஸ்ட் மேட்ச் இட் டசன்ட் மீன் லைக் ஹேஸ் டு கோ பிக். ஹீ ட்ரைட் பரவாயில்ல. பட் நேற்று நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஐ வாண்ட் கோலி டு கோ பிக். ஸோ கோலி டிட் த சேம் திங். ஐ திங்க் இஸ் பேக். King is back in the orange cap once again. I think overall பார்த்தா he didn't எங்கேயோ இது பார்க்க மாதிரி overall RCB batting it was very decent. And இன்னைக்கு கோலி விளாட்னா அப்படின்ட்டு it doesn't mean like other batsmen சீக்கிரமா அவுட் ஆனாங்க. Definitely அதே I mentioned in the starting of the call, புவனேஸ்வர் குமார் வர இருக்கும் RCB சான்சஸ் இருந்துச்சு பேட்டிங்ல. ஸோ they would have finished up. But it was like நான் சொன்ன மாதிரி it was like one-sided match, 175-25%. The 25% was not on GT's batting, it was on GT's bowling. They might do it any magic. Overall பார்த்தா like it was easy win for RCB. And quite it is not any quite surprising for me like RCB இது பண்ணாங்கன்ட்டு. But yeah, it was an easy win for RCB. Yeah, so I think எனக்கு என்னவோ மோர் தென் கோலி ஐ திங்க் படிக்கல் தான் அந்த மொமெண்டம் சேஞ்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹீ அந்த ஒன்ஸ் பவர் பிளே எண்ட் ஆகிற டைம்ல ஹீ ஸ்கோர்ட் a lot of boundaries. ஸோ அங்கிருந்தா மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ டில் தென் ஐ திங்க் மேட்ச் வாஸ் இன் பேலன்ஸ். 5 overs 50, 6 overs 60 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் 1 or 2 overs பிரசித் கிருஷ்ணாவை ரஷித் கான் எல்லாம் நல்லா அடிச்சான் தேவதத் படிக்கல். ஸோ அங்கதான் மேட்ச் சேஞ்ச் ஆச்சு. ஐ திங்க் தே வெண்ட் இன் டு வின்னிங் பொசிஷன் ஃப்ரம் தேர் ஆன். அதுக்கப்புறம் கோலி அதை கேபிட்டலைஸ் பண்ணி ஐ திங்க் ஹி டுக் இட் டு தி 15th over. ஸோ அதுதான் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்னு நினைக்கிறேன். அங்க மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் போட்டான். லைக் அது வரைக்கும் லைக் ஓவர் டு ஓவர் வாஷிங்டன் சுந்தர் போடல ஓவர். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஓவரா இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் ஓவர் போடல. சுதர்பா போட்டுங்க. இல்ல ரஷித் கான் தான் மட்டும் தான் போட்டான். சுதர் லாஸ்ட்ல தான் வந்து போட்டான் 2 overs. ஒன்லி ரஷித் கான் மட்டும் தான் ஸ்பின் போட்டான். ஸோ ரஷித் கானுக்கு தான் அடிச்சான், வேற யாருக்கும் அடிக்கல. ரஷித் கான் அண்ட் பிரசித் கிருஷ்ணா 2 பேருக்கு தான் அடி விழுந்துச்சு நிறைய இன்னைக்கு. அண்ட் ரபாடா லாஸ்ட் ஓவர்ல அடி விழுந்துச்சு. ஸோ ஐ திங்க் ரபாடா அண்ட் பிரசித் கிருஷ்ணா சிராஜ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணாங்க ஸ்டார்ட்ல. ஐ திங்க் கப்புள் ஆஃப் எட்ஜஸ் மிஸ் ஆச்சு. ஐ திங்க் அதெல்லாம் மேபி ஸ்டிக் ஆன் ஆயிருந்தா கேம் குட் ஹேவ் பீன் டிஃப்ரெண்ட். பட் யா லக் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க ஆடுறதும் அவங்க கையில தான் இருக்கு. ஆஃப்டர் தட் மிஸ்ட் சான்சஸ் தே கேபிட்டலைஸ்ட் அந்த கேம். ஸோ ஐ திங்க் தே பிளேட் ரியலி வெல். ஐ திங்க் ஜிடி இஸ் ஹேவிங் அ tough time actually. லாஸ்ட் மேட்ச் 100 runsல தோத்தாங்க. இந்த மேட்ச் ஆல்சோ 1 over ஸ்பேர்ல 200 சேஸ் பண்ணிட்டாங்க. ஜிடியோட ஸ்ட்ரென்த்தே போலிங் தான்.
So what next for GT? Where are they going? They are going to Chennai. I think to play. I think Chennai, தான். In Chennai. In Chennai, GT is going to face afternoon match. So yeah. So what next for them? What can they do to come better against them? Overall, பேட்டிங்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஐ மீன் ஓபனர்ஸை தாண்டி அதுக்கப்புறமா வர்றவங்களை யாரா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அவங்களுக்கு யாருமே இல்லையே சேஞ்ச் பண்றதுக்குமே. யார் இருக்கா அவங்களுக்கு அங்க எடுத்துட்டு வர்றதுக்கு? ஐ திங்க் அவங்களுக்கு அந்த ஸ்குவாட்லயே பெருசா ஆப்ஷன்ஸ் இல்ல. அனுஜ் ராவத், ஆமா அனுஜ் ராவத் இவங்க நல்லா எல்லாரும் இருக்காங்க. வேற யாரும் பெருசா இல்ல அந்த டீம்ல நினைக்கிறேன். Bro, what I feel is like on the left and right hand combination தவிர, or they have to go with both right and in the sense like Giller, Butler, Rorati opening up spots, but still I don't think that there is chances like Giller, Sudarshan, Mathur, there is no ரொம்ப high. It is like merging them or not using this combination. I think they'll continue the same, but அந்த இன்னைக்கு மட்டும் பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல. லைக் ஓவராலா பார்த்தா தேர் லைக் அந்த எங்கேயோ அந்த 3-4 ஓவர்ல தேர் மிஸ்ஸிங் இட். பட் அதர் தென் தட் ஜிடி பேட்டிங் இஸ் தேர் ரியலி டூயிங் குட். ஐ மீன் எல்லா மேட்சா பார்த்தா தேர் கிராசிங் எக்ஸ்பெக்டட் ரன்ஸ். தோ இட் இஸ் அ பேட்டிங் பிச் ஆர் bowling pitch, they're easily crossing, but somewhere it is not on their side. So I think they have to work not either on the batting or bowling. They have to work overall. So there's something really missing in GT batting. I mean somewhere in the middle order la, if in case like Shahrukh Khan ஆகட்டும், Tiwati ஆகட்டும், they have to அவங்களுக்கு in case சீக்கிரமா விக்கெட் போச்சுன்னா, other than like today's match, they have to work on that. I think Shahrukh Khan பத்தி ஓவராலா பேசினா, they have he's the only middle order batsman. அவனை பவர் இருக்கிறாங்க வச்சுக்கிறாங்க. I think ஓவராலா பார்த்தா 100 runs கூட கிராஸ் பண்ணல இந்த சீசன். So I think most probably they have to work on somewhere middle order batsmen தான் பார்க்கணும். ஐ திங்க் அவங்க சின்ஸ் சென்னைக்கு போறதுனால ஐ திங்க் தே நீட் டு ரியலி பிரிங் இன் சாய் கிஷோர் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் சீசன் அவங்க நல்லா பண்ணப்ப சாய் கிஷோர் தான் அந்த டீம்ல நல்லா பண்ணான். ஸோ ஐ திங்க் இந்த மானவ் சுத்தரை டிராப் பண்ணிட்டு ஐ திங்க் சாய் கிஷோரை கொண்டு வந்து வாஷிங்டன் சுந்தரோட போலிங் அவங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐ திங்க் தே ஷுட் ட்ரை தட் ஆல்சோன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இதை ட்ரை பண்ணி ஒரு நிறைய காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. மேபி தட் வில் பி தி சக்சஸ் ஃபார்முலா. ஏன்னா சாய் கிஷோரோ தமிழ்நாடு கை, வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாடு கை. சென்னை பிச்ல யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஷாருக் கான் இஸ் ஆல்சோ தேர், அவனும் தமிழ்நாடு கை. ஸோ அந்த 3 பேர் சென்னை. சாய் சுதர்ஷன் இஸ் ஆல்சோ தேர், அவனும் மறந்துட்டேன். ஸோ 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் கோயிங் டு சென்னை. ஐ திங்க் தே ஹேவ் டு யூட்டிலைஸ் ஆல் ஆஃப் தெம் தான் தோணுது. இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் தேர். ஃபார் ஆர்சிபி ஐ திங்க் டெல்லி on Monday. I think weekend match illa. I think they are going to play Delhi on Monday in Delhi. So that will be also another interesting match. But yeah, RCB looking good at this stage. GT again அந்த MI, CSK, LSG, KKR அந்த bracketல தான் இருக்காங்க இன்னும். They need to rise up to the occasion. இன்னும் அந்த middle order struggle தான் இருக்காங்க. So it will be difficult for them if they continue losing again. Let's see where it goes. So நம்ம நாளைக்கு மேட்சோட ப்ரிவியூஸ் பார்த்துடலாம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேட்ச் we have Delhi versus Punjab. Let's quickly do a preview on that. So what are you expecting from that match, guys? Match is in Delhi. Afternoon match. Yeah. Okay. So it's gonna be a very interesting match overall. I mean, as mentioned, Punjab is already dominating in the tabletop. But நாளைக்கு எனக்கு என்ன வேணும்னா, I want Delhi to win tomorrow. I'm not telling ஜெயிக்கிறா until I want Delhi to win tomorrow because Delhi is playing in their hometown. I don't know who comes from Delhi team. I mean Delhi home ground. But எனக்கு நாளைக்கு என்ன தோணுதுன்னா, like I want Delhi to win because Delhi has already won against, if I'm not wrong, against RCB last match. I think the last match was in RCB, if I'm not wrong. இல்ல அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் So I hope ஆடினாங்களா? ஓகே, ஹைதராபாத் மேல தோத்தாங்க. Yes, I guess ஹைதராபாத் தோத்தாங்க, கரெக்ட். Yeah, so I think they'll go, they have to home ground, அதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அவங்களுக்கு. So I wish tomorrow Delhi win. And again, talking about Punjab, there is no doubt, there is nothing like you find disadvantage of course about Punjab. They're doing absolutely good. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, that is definitely their batting lineup.
இட்ஸ் லைக் அந்த டைம் நம்ம எப்படி பிரைம் ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இன்னைக்கு பிரைம் பஞ்சாப் பார்க்குறோம். ஸோ ஐ ஹோப் both the teams perform good. It will be a very interesting match tomorrow, afternoon's match. Raju, your thoughts for tomorrow afternoon match? So like when I would go with like what Madhu said, எனக்கு ஆக்சுவலி டெல்லி ஜெயிக்கணும்னு இருக்கு நாளைக்கு. ஏன்னா இப்போ லைக் அவன் இவங்களோட லைக் ஆல்மோஸ்ட் ரெண்டு டீமும் லைக் பஞ்சாப் ஆல்ரெடி ஸோ டெல்லி வந்து என்ன தோத்துட்டு வராங்க. பட் அவங்க இந்த டீம் வந்து லைக் அவங்க பவுலிங் யூனிட்டாக இருக்கட்டும் லைக் பேட்டிங்கும் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ்னால அவங்க வந்து தோத்துட்டு போறாங்க. பட் நாளைக்கு அவங்க வந்து பஞ்சாபை தோக்கடிக்கணும் தான் லைக் ஐ ஃபீல் ஸோ. ஏன்னா இது வரைக்கும் பஞ்சாப் ஒரு மேட்ச் கூட தோத்ததில்லை. ஸோ அட்லீஸ்ட் வென் தே ஹாவ் டு ஏதாவது ஒரு லாஸ் அட்லீஸ்ட் பார்க்கணும்னு தான் சொல்றேன். ஏன்னா இப்போ எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு கடைசியில போயிட்டு கை கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அது வந்து அவங்க கொஞ்சம் முன்னாடியே பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ டெல்லி இஸ் அ குட் டீம் அண்ட் அவங்க லைக் நல்லா ஆடுறாங்க. ஸோ தே வில் ஹாவ் டு கம் அப்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ வில் ஆல்சோ கோ வித் டெல்லி. I think they are playing another afternoon match in Delhi. So last time அவங்க afternoon match டெல்லியில ஆடினது மும்பை கூட. அந்த பேட்டிங் லைன் அப்ப பயந்துகிட்டா இல்ல பாத்துக்கிட்டே they gave a slow very slow pitch. அதுல அவங்க 160 கூட அடிக்கல. மும்பை 160 or 160 சம்திங் தான் அடிச்சாங்க. ஐ திங்க் டுமாரோ ஐ திங்க் பஞ்சாப் இஸ் a big சிக்ஸ் ஹிட்டிங் டீம். ஸோ அவங்க தான் ரெக்கார்டு வச்சிருக்காங்க ஹையஸ்ட் சிக்ஸ் ஹிட்டிங்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமுக்கு அவங்க ஒரு ஃபிளாட் டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கொடுத்தா அதுக்கப்புறம் 250 அடிச்சிருவாங்க. ஸோ அதனால ஐ திங்க் நாளைக்குமே ஒரு ஸ்லோ ஸ்பின்னிங் ட்ராக் கொடுக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி தட் கைண்ட் ஆஃப் ட்ராக். ஐ ஃபீல் தே வில் பிளே ஸ்ட்ராட்டஜிக்கலின்னு தோணுது டெல்லி. பட் இட் வில் பி a க்ளோஸ் கான்டெஸ்ட்னு தோணுது. ஓகே, லெட்ஸ் கிவ் யுவர் இம்பாக்ட் பிளேயர்ஸ் ஃபார் ஆஃப்டர்நூன் மேட்ச் டுமாரோ. ஒன் ஃப்ரம் ஈச் டீம். So from Delhi, so I would go with Kuldeep. Side Kuldeep, and அவங்க சைடு வந்து பஞ்சாப் வந்து பிரப்சிம். Last match he was not able to make any runs. I think this match he's going to make some impact in tournament. Yeah. So again for me, Delhi, KL, நம்ம ராகுல் நம்ம ஊர் தான். பஞ்சாப் I'm a bit confused between two players, batting and bowling. Batting I guess there is Shreyas Iyer and bowling பார்த்தா வைஷாக். So someone among them. ஓகே, ஐ திங்க் நான் வந்துட்டு கேஎல் ராகுல் கூட போறேன். ஐ திங்க் இட்ஸ் பிக் டைம் டியூ அடிக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் இல் நீட் டு கம் குட் டுமாரோ இஃப் டெல்லி ஹேஸ் டு கோ லாங் இன் த டோர்னமெண்ட் தோணுது. ஸோ தே ஆர் ஆல்ரெடி இன் தி லோவர் பார்ட் ஆஃப் த டேபிள். ஸோ தே ஹேவ் டு கம் ஸ்ட்ராங்கர் டுமாரோ. ஃபார் தட் கேஎல் இஸ் நீடட் அந்த டீம்ல. ஐ திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இவங்க பஞ்சாப், ஐ திங்க் கூப்பர் கான்லி மைட் மிஸ் அவுட்னு சொல்றாங்க. இது அவங்க ஏதோ ஹாம்ஸ்ட்ரிங்கா ஸ்ட்ரெயினோ ஏதோ ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. ஃபார் சம் ஸ்கேன்ஸ் ஆர் சம்திங் ரீஹேப் இருக்கும். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இஃப் ஹி வில் பி தேர் டுமாரோ ஆர் ஹி கம் பேக்னு. ஸோ பார்க்கணும் அது. ஸோ இன் கேஸ் இஃப் இஸ் நாட் தேர் ஐ திங்க் தே வில் ரீப்ளேஸ் வித் சம்ஒன். ஸோ எனக்கு என்னவோ பிரியான் ஷாரியானுக்கு நாளைக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ தட் இஸ் ஒன் குட் பிக் அந்த சைட்ல இருந்து தோணுது. ஐ திங்க் ப்ரிடிக்ஷன் டைம். ஐ திங்க் நீங்க ரெண்டு பேரும் டெல்லி சொல்லிட்டீங்க. ஐ திங்க் ஐ ஆல்சோ ஃபீல் டெல்லி தே மைட் வின் தோணுது. ஸோ லெட்ஸ் see how it goes. Maybe they will give a slow turner pitch for the பஞ்சாப் and சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஸோ ஐ திங்க் டெல்லி மைட் வின் டுமாரோன்னு தோணுது. Let's quickly move on to Rajasthan versus Hyderabad evening Saturday evening match. So what are you expecting from that match, guys? எந்த கிரவுண்ட்ல ஆடுறாங்க? I think Jaipur. Rajasthan. Then I think ராஜஸ்தான் நாளைக்கு ஜெயிக்கும்னு தோணுது. What are you expecting from that match? எக்ஸ்பெக்டிங்னா லைக் ஓப்பனர்ஸ் லாஸ்ட் 2-3 மேட்சஸ் லைக் ஒன்றுமே கிளிக் ஆகல. ஸோ நாளைக்கு ஆட போற மேட்ச்ல அவங்க கிளிக் ஆவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து தோத்துக்கிட்டே வராங்க. இப்படியே போனாங்கன்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ். லைக் ஸ்டார்டிங்ல அவ்வளோ நல்லா ஆடிட்டு
லாஸ்ட்ல இப்படி ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தே வில் நாட் ஈவன் குவாலிஃபைன்னு தோணுது. அண்ட் அகைன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இனிஷியலில் தோத்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து அவங்க டீம் தே ஃபவுண்ட் பவுலர்ஸ். ஸோ அவங்க பவுலர்ஸ் வந்த உடனே அந்த டீமுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் அஸ் வெல் அஸ் பவுலிங். ஸோ ராஜஸ்தானுக்கு அந்த ஓப்பனிங் விட்டா பேட்டிங் பெருசா இல்லை. பட் எனக்கு என்னவோ நாளைக்கு ராஜஸ்தான் ஜெயிக்கும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓப்பனர்ஸ் அது மேக் பிக்னு தோணுது. Yeah, okay. So Madhu, I think you can tell. For me, I want SRH to win because அப்போ கொஞ்சம் டேபிள் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகலாம் நாளைக்கு if SRH go wins tomorrow. நாளைக்கு SRH some I think SRH might நாளைக்கு ஏன்னா ரிசல்ட் சொன்ன மாதிரி ஆறாவது ஸ்டார்டிங் அந்த 2 விக்கெட் போச்சுன்னா we have to just count players. இவன் வந்து விளையாடுவான், இவ புஷ் பண்ணுவான், இவ சப்போர்ட் பண்ணுவான், அப்படித்தான் பேசலாம். ஆனா SRH கிட்ட அப்படி இல்லை because SRH is doing quite good from couple of games from last 2-3 games. I think there is chances like நாளைக்கு ஈவினிங் மேட்ச், so SRH will dominate in tomorrow's game. Okay, I think I'll contradict to that because Jaipur Rajasthan home. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க அவங்க வீட்டில் வந்துட்டு. ஸோ ஐ திங்க் தே வில் வாண்ட் டு இம்ப்ரெஸ் தேர் க்ரௌடுன்னு தோணுது. ஸோ ஐ திங்க் தே வில் கோ பிக் டுமாரோன்னு தோணுது. அவங்களோட ஓப்பனர்ஸ் கொஞ்சம் பிக் டைம் டியூ ஒரு 3-4 மேட்சா ஆஃப்டர் தட் லாங் பிரேக் தே ஹேடு. ஸோ ஐ திங்க் தே வில் கம் குட் டுமாரோன்னு தோணுது. அந்த ஹோம்ல வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் போத் த டீம்ஸ் ஓப்பனர்ஸ் தான் நான் பிக் பண்ணுவேன். ஸோ ஃப்ரம் தேர் வைபவ் சூரியவம்ஷி அண்ட் ஃப்ரம் இயர் ஐ திங்க் டிராவிஸ் ஹெட் கூட ரொம்ப நாள் டியூ. ஸோ ஐ திங்க் டிராவிஸ் ஹெட் பெரிய கிரவுண்டு. ஸோ ஐ திங்க் நிறைய ஓடுறது தான் நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி வெரி ஹை ஸ்கோரிங். ஸோ ஒரு 180-190 பெரிய ஸ்கோர் அந்த கிரவுண்ட்ல தோணுது. பட் மை பிக்ஸ் ஆர் வைபவ் சூரியவம்ஷி அண்ட் டிராவிஸ் ஹெட். யூ கைஸ் கிவ் மீ யுவர் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் ஃபார் டுமாரோ. ஸோ லைக் ஆல்ரெடி நான் ராஜஸ்தான்ல சொன்ன மாதிரி கோ வித் வைபவ். அண்ட் ஹைதராபாத்ல வந்தீங்கன்னா வந்து கிளாசன்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி 2 இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் நாளைக்கு. Okay, Madhu, your impactful players. On me, Rajasthan again. There's nothing, no doubt. I would definitely go either someone from the opener, anybody. I don't think so other than openers there is any names to pick. And Hyderabad, I'm confused again between 2 names. One is Ishan Kishan and Klassen. Among these 2, anybody can go with tomorrow. Yeah, so quick prediction, guys. Madhu told SRH. Raju, your pick? My pick is Rajasthan. Okay, எனக்குமே I think Rajasthan might go good in தோணுது because they are playing first match at their home ground. இதுக்கு மேல எல்லாம் ஹோம் கிரவுண்ட்ல ஆடுவாங்க. அவங்க குவாஹாட்டில இருந்து இப்பதான் வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் they will want to win their first match convincingly தான் நினைப்பாங்க. So let's see how that goes. I think I have done pre-match reviews for tomorrow. We have had a good match today to start off the weekend. RCB winning it comfortably and GT worries. So they'll have to come back on Sunday and do something that is impossible. And GT and CSK are almost similar position. So one of the team will get in trouble on Sunday and Thursday. So let's see how it goes. So until we come back and do the post-match review of Saturday, see you guys. Bye-bye. Thank you. Thank you, team. Bye-bye. Thank you.